சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய மக்களை அறிந்ததைப் போல பெற்றோர்
அந்த யஹூதியுடைய ஒரு பேரறிஞர் ஒருவர் அவர் மக்கமான இடத்திலே கீழிலே சொல்லிக் கொண்டு சத்தமிட்டுக் கொண்டு செல்கிறார். ஒரு இரவியானில் தைலத்தை ஒரு இந்த இரவிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அது அற்புதமான குழந்தை, அதிசயமான குழந்தை, ஒரு வித்தியாசமான குழந்தை. அதனுடைய அந்த பிள்ளையை பற்றி உண்டான செய்தி அது மசீதிலிருந்து மதுரை வரை, உதயகிரியிலிருந்து அட்டகை வரை உலகமெல்லாம் அவருடைய செய்தியும் புகழும் பரவும். அலாமத்தும் அவருடைய சோதனைகளுக்கு மத்தியில் அவர்கள்தான் இருநிலை என்பதற்கான அடையாளம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு தேடிக் கொண்டு தெரிகிறார். சொல்லாசலம் பிறந்த அந்த அதிகாரத்தில் அப்பொழுதுதான் அப்துல்லாஹுவிற்கு அழகான ஆணவம் பிறந்திருக்கிறது என்ற செய்தி கேள்விப்பட்டு ஓடி போய் பார்க்கிறார். ஐஷா நாயகியார் ரலியல்லாஹு சொல்வார்கள், அவருடைய நிலையை பார்த்து மயங்கி கிடவிட்டு சொல்லிக் கொண்டேன், ரஹவத்தின் நுபுவத்தின் பனி இஸ்ராயீலை நபித்துவம் என்பது இவ்வளவு நாளும் அது பனி இஸ்ராயீலிடத்தில் இருந்தது, இப்பொழுது குறைஷிகளுக்கு சென்று விட்டது. அருமையானவர்களே, உடைய திறப்பில் இருந்து வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களும் உன்னதமானதும் அற்புதமானதும் படிப்பினைக்குரியதும் வாழ்க்கையிலே நாம் பல்வேறு விதமான படிப்பினைகளை பெற வேண்டிய செய்தியாகவும் அதை அமைத்து வைத்தது. ஜனங்கள் புரிவுகளே, அதை போல இந்த உலகத்திலே வந்த எந்த தலைவருடைய வரலாற்றையும் எடுத்து பாருங்கள். யாரை பற்றி வேண்டுமானாலும் எடுத்து சொல்வார்கள், இவர் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தா இன்னும் நிறைய அற்புதங்களை செய்திருப்பார். தாமஸ் அல்வா எடிசன் இன்னும் கொஞ்ச கால உலகத்தில் வாழ்ந்திருந்தா இன்னும் சில கண்டுபிடிப்புகளை செய்திருப்பார். இவர் இன்னும் வாழ்ந்திருந்தால் இதை செய்திருப்பார், அதை செய்திருப்பார் என்று அவரை பற்றி மற்றவர்களும் சொல்வார்கள். அவருக்கு நான் இந்த நாள் இருந்து அதை செய்திருப்பேன், இதை செய்திருப்பேன் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இறப்பதற்கு 80 நாட்களுக்கு முன்னாலேயே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் கொண்டு வந்த எல்லா செய்தியையும் மக்களுக்கு ஒப்படைத்து விட்டு அந்த காரியம் நிறைவேற்றி விட்டது என்பதை குறித்து இந்த உலகத்திலே நிறைவான ஒரு முடிவை அறிவித்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய மனதெல்லாம் நிரம்பி இருக்கிறது. இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே கூடியிருக்கிற காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஊர்களுக்கு நான் ஊருக்கு போகப்படுவது கூட இன்ஷா அல்லாஹ் ஜாமியா இஸ்லாமியாவின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தை நான் நினைவுபடுத்துவேன். மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிற காரணத்தினால் அதனால் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நம்ம வேண்டுகோள் வச்ச மாதிரி 12 நாள் இன்ஷா அல்லாஹ் நிரப்பமாக வரணும். அதெல்லாம் எல்லாரும் கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே 3 பருவங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மனிதனுடைய வாழ்க்கையிலே 3 பருவங்கள் இருக்கிறது. இந்த 3 பருவங்களிலும் அதிகமான காலம் என்பது இளமை தான். இளமைங்கிறது அளவோடு கிட்டத்தட்ட 15 வயதிலிருந்து 40 வயது வரை. மனிதனுடைய வாழ்க்கையிலே 3 பருவங்கள் இருக்கிறது. ஒன்று சிறுபிராயம், இன்னொன்று இளமை, இன்னொன்று முதுமை. என்னென்ன தெரியாத ஒரு காலம், எதையும் செய்வதற்கு ஆசை உள்ள ஒரு காலம், செய்வதற்கு ஆசை இருந்தாலும் செய்ய இயலாத காலம். இந்த 3 பருவம். அல்லாஹ் அல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. மனிதனை அந்த பலவீனமாக படைத்தான். ஒரு ஆரம்பத்தில் பலவீனமாக படைத்தான். வேற வச்சு கையில் அமுத்தினாலும் தலையில் அமுத்தினாலும் தலை உள்ள போயிடும். அவ்வளவு பலவீனம்.
எந்த பாவத்தில் இருக்கிறான் அந்த போதையிலே தான் அவனுடைய மௌத் வரை அவனுடைய இறைவாடு கிடைத்துவிடும். 40 வரை பாவங்களை தொடர்ந்தார். எனவே இந்த இளமை பருவத்திலே யார் ஒரு அறமான பத்திரித்தனமான ஒழுக்கமான பண்பாடு மிக்க வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதுதான் வாழ்க்கையின் நிறைவாகவும் அமையும். அதனால்தான் நாயகம் சொல்லாத ஒரு சோகம் சொன்னார். ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ். ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ். ஆண்களுக்கு பெண்களுக்கு தான் இந்த சோகம். தங்களுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்திலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காலங்களை அந்த இளமை பருவத்தில் அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை ஆக்கிக் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா யோகராம் இல்லை இல்லாமல் அந்த அரசுடைய நிலவில் அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்று சொன்னார்களே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மகா கோபம் இருக்கு. ஏனென்றால் இந்த காலகட்டத்தை தன்னுடைய மனோவித்தையை அடக்கி அவர்கள் ஒரு பக்குவமான வார்த்தைக்கு சொந்தக்காரராக தன்னை ஆக்கிவிட்டார் என்று சொன்னால் அதற்கான சோபனத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லிக்கிறாங்க. உண்மையான சல்லாத்துடைய இளமை காலம் நமக்கு விஷயமே 40 இருந்து அவருடைய நூறுடைய இடைவாடை ஆரம்பிக்கும். இந்த 40 இளமை முடியும். நம்ம தலைப்பும் அதோட முடிஞ்சது. இந்த 40 தான் நம்முடைய தலைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நுபுவத்திற்கு ஆதாரமாக அவர்கள் வைத்த ஆதாரமே தங்களுடைய இளமை தான். நான் அல்லாஹ்வை நபி ஆதாரம் தெரியுமா? ஆதாரம் வேண்டுமா? அதற்கு லகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். அல்லாஹ் சொன்னார், 40 வருஷம் உங்களோட வாழ்ந்திருக்கிறேன். கை நீட்டி யாராவது சொல்ல முடியுமா? பொய் சொன்னேன் என்று சொல்ல முடியுமா? வாக்குறுதிக்கு மாற்றமா கண்டேன் என்று சொல்ல முடியுமா? ஒழுக்கத்திற்கு மாற்றமா நான் செயல்பட்டேன் என்று யாராவது என்னை கை நீட்டி குற்றம் சொல்ல முடியுமா? உலகத்தில் யாரெல்லாம் பெரிய பெரிய தலைவர்களோ, அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் கூட சொன்னார், அவருடைய பழைய வாழ்க்கையை பற்றி தோண்டி பத்திரிகையில் வரும் பொழுது அது வேலைக்கு வேற இல்லை, அதையெல்லாம் பார்க்கக்கூடாது, அது வேற விஷயம், இது வேற விஷயம் இல்லை. இப்போ கூட உலகத்திலேயே போதை இல்லாத நல்ல பொருளை தயாரிக்கிறவங்களுடைய லிஸ்ட் ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. அந்த லிஸ்ட்ல முதல்தரமான லிஸ்ட் என்ன சொன்னா இந்த ஐபோனை சொல்றாங்க. இன்னைக்கு கூட கிடையாது. அதை தயாரித்து கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாரு, அது சம்பந்தப்பட்ட ஆய்வு செய்திருக்கிறாரு. போதை இல்லாத, ஏன்னா அதுக்கு சாதாரணமா மாற்று வந்து செய்ய முடியாது, அப்படிப்பட்ட தரமான தொழில்களுடைய வரிசையிலே முதல் தரவில் ஆய்வு செய்திருக்கிறார்களே, அவர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் இந்து ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன். தமிழ் வந்து அதை பாருங்க. அவர் ஒரு ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கைக்கு ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை சொல்லிட்டார். கேட்கும் பொழுது அது வேற விஷயம், இது வேற விஷயங்கள், அதை பற்றிலாம் பார்க்கக்கூடாது வாழ்க்கையில். இதுதான் உலகத்தில் எல்லோருடைய வாழ்க்கையின் நிலை என்று சொன்னால் அதற்கு விதிவிலக்கானவர்கள் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரி. தன்னுடைய நுபுவத்திற்கு ஆதாரமாக அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்கள் வைத்த ஆதாரம் இதுதான். லகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரன் மின் கப்லிஹி. இவ்வளவு நாள் நான் 40 வருஷமாக உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், உங்களோடு நான் இருந்திருக்கிறேன். என்னை பற்றி யாராவது குறை சொல்ல முடியுமா? பொய் சொல்லியிருக்கிறேனா? வாக்குறுதிக்கு மாற்றம் செய்திருக்கிறேனா? ஒழுக்கத்திற்கு மாற்றமாக நடந்திருக்கிறேனா என்று தன்னை குறித்து கேட்கும்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். விவரப்பட்டவர்களாக இருந்தால் இது ஒன்றே ஆதாரம் போதும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அந்த இளமை பருவத்தினுடைய பத்திரித்தனமான அறமான ஒழுக்கமுள்ள இறையற்றமுள்ள வாழ்க்கை தான் நுபுவத்திற்கு ஆதாரம் என்று குர்ஆன் சொல்கிறார். வழியை சீமாட்டி அன்னை கதீஜா அம்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மணப்பதற்கு எத்தனையோ பேர் தேடினார்கள். இன்னைக்கும் அவங்கள மாதிரி ஒரு வழி சீமாட்டி உலகத்தில் இதுவரை இல்லை. பெண்களிலே இந்த அளவுக்கு வணிகத்தில் உலகத்தில் தலை சிறந்து ஒரு பெண்ணாக அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்த அன்னை கதீஜா அம்மா அவர்கள் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் நபி என்பதற்காக தேர்ந்தெடுத்தார்கள். நபி என்பதற்காக தேர்ந்தெடுக்கவில்லையே, மனம் செய்ததற்கு பின்னால் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள்.
பெருமக்களே, முஸ்லிம்கள் என்ன, முஸ்லிம்கள் என்ன, இஸ்லாமிய விரோதிகள் கூட அல்லாஹ்வுடைய ஒழுக்கத்தை பற்றி கைவிட்டு குறை சொல்கிறார். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலமான செய்திதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் தான் சல்லாஹ் சட்டம் போட்டு சொல்றார். அது பயான் கூட ரெண்டாவது விஷயம் தான். செலவாளுக்குனாலே இந்த மஜ்லிஸ் நிறைவானதாக ஆகும். ரொம்ப மனசு ராகத்தா புரிதா ஓடல. நேரத்துக்கு கொஞ்சம் கேட்டேன், இன்னைக்கு கூட வேணும் கேட்டேன். மனசு ரொம்ப ராகத்தா இருக்கு. இந்த ஊருக்கு எல்லா விதமான செழுமைக்கும் மேன்மைக்கும் உயர்வுக்கும் காரணமெல்லாம் நம்முடைய சந்ததியுடைய உயர்வுக்கும் காரணமான ஒரு நிலைப்பாடு, ஒரு உன்னதமான காரியம். இதை நியமமாக செய்து கொண்டே அல்லாஹ் இதை நிரந்தரமாக ஆக்கிட வேண்டும். நாங்கள் ரொம்ப மனசுக்கு ராகத்தான ஒரு செய்தி, நம்முடைய ஈமானை வளர்க்கக்கூடிய செய்திதான். இதையெல்லாம் கேட்க 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 காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தொட்டில ஓட்டுமா ஆடுறாங்க. அந்த தொட்டில ஆடுறதுலேயே பிள்ளைகளுக்கு ஈமான் வளர்ந்து அப்படி அழகான பாடல்களை பாடி, அப்படி அழகான உயர்வான சொற்களை சொல்லி ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மா ஃபீ கல்பி கைருல்லாஹ் நூரு முஹம்மது ஸல்லல்லாஹு ஹக்லா இலாஹா இல்லல்லாஹ் ஹக்லா இலாஹா இல்லல்லாஹ். உள்ள சீக்கிரம் புரியும் மனசுல ஈமான் வந்து. இப்ப அதை சொல்றதுக்கு சில பேருக்கு தெரியவும் இல்லை, சில பேருக்கு வெட்கமாக இருக்கு. சில பேருக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் இல்லை, வேற மாதிரி பாட்டு தான் ஞாபகம் வருது. ஏன் அடுத்த அதெல்லாம் உங்க காலத்தில் உள்ள பாட்டு, இந்த பாட்டுலாம் உங்களுக்கு தெரியாது, புது பாட்டுலாம் நிறைய வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான உயர்வான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உண்டான இந்த திரு பாடல்கள் தான் நம்முடைய ஈமானை வளர்ப்பதற்கு காரணம். பாராட்டினார்கள், சல்லல்லாஹு உயர்வாக சொன்னார்கள். அதனால் இந்த விஷயத்தை கவனம் செலுத்துங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளும் நபி அவர்களை குற்றம் சாட்டவில்லை. அவருடைய ஒழுக்கத்திற்கு யாரும் இந்த உலகத்திலே கிடைத்தது. இந்த ஜபல் அபீ குபைஸ் மலையிலே ஏறு என்று சொன்னார்களே, இதற்கு பின்னால் இருந்து ஒரு படை எங்களை தாக்குவதற்கு வருகிறது என்று சொன்னார். மக்களை நம்புவீர்களா என்று கேட்டார்களே, நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்களே. இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறது. ஒவ்வொருத்தருக்கும் முன்னாங்க மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிறுகா, மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிறுகா. உங்கள் மீது நாங்கள் உண்மையை தவிர வேறு எந்த அனுபவமும் நாங்கள் கண்டது. நேர்மையாளராக, உண்மையாளராக, சாதியாக, அமீனாக அப்படிப்பட்ட நிலையில் தான் நாங்கள் எங்களுக்கு அனுபவப்பட்டிருக்கிறது. அதாவது அதற்கு மாற்றமான அனுபவம் எங்களுக்கு இல்லை என்பதை இஸ்லாமிய விரோதிகளாக உள்ளவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த காலம் இருக்கிறதே, 15 வயதிலிருந்து 40 வயசுக்குள்ளவர்கள் இந்த காலம் இருக்கிறதே, அது ஒரு முக்கியமான பருவம். இது ஒரு முக்கியமான சல்லல்லாஹுடைய வாழ்க்கையிலே அந்த காலகட்டத்திலே அற்புதமான பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதுவெல்லாம் அவனுடைய உயர்வான குணத்திற்கு சான்றாக இருக்கிறது, அவனுடைய உயர்வான ஒழுக்கத்திற்கு சான்றாக இருக்கிறது, அவனுடைய கூறிய பார்வைக்கு சான்றாக இருக்கிறது, அவங்களுடைய சிறந்த அறிவாற்றலுக்கு சான்றாக இருக்கிறது. எத்தனையோ நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஈடுபட்டு அந்த சங்கத்தின் வழியாக அவர்கள் அறமான பணிகளை செய்வது, அல்லாஹ்வுடைய பிரச்சனையிலே அந்த குறைஷிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த நீண்ட பகை இன்னும் தொடரும் என்ற நிலை ஏற்பட்ட பொழுது அற்புதமான ஒரு பூரணத்தோடு ஒரு முடிவை எல்லாம் அறிவித்தது. இதுபோல் எத்தனையோ கன்னடம் கருளாது பெருநலம் பேணிய உயர்வானவருடைய அம்சங்கள் எத்தனையோ நிகழ்வுகள் வரலாறு. இன்னைக்குள்ள காலகட்டத்துக்குள்ள வாலிபர்கள் இருக்கிறாங்களே, இன்றைய சமூகம் எப்படி இருக்கிறது, இன்றைய சமூகம் எப்படி இருக்கிறது அருமையானவர்கள், இன்றைய இந்த இளைஞர்களை சமுதாயம் எப்படி இருக்கிறது? முதலாவது கூடார நட்பு கேடாய் மொழியில் இந்த சமீபத்தில் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அறிஞர் சொன்னார். ஏற்கனவே ஒரு படம் கிடையாது, கூடாத நட்பு, பேசக்கூடாத அவன் பேசியிருக்கிறது ஊர வீணான பேசுகிறான், அவன் பேசியிருக்கிறது ஊர அகமான பேசுகிறான். நம்மள்கிட்ட அப்படிப்பட்ட குணங்கள் இருந்தால் அந்த ஆண்களோட கொண்டு போய் சேர்த்து கூடான குறுகிய காலத்தில் நிறைய சீக்கிரமா சம்பாதிக்கிறது ஆசை. நான் ஏதாவது தப்பா இருந்தா எனக்கு சொல்லிங்க. கூடாத தவறான நட்புகள்
அவங்க சொல்றாங்க, நான் எத்தனைக்கு இத்தனானி இல்லா உண்மை அகதியமா வசூல் ஆக. 2 பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா இவங்க கூட அவன்கிட்ட இல்லாம 2 பேர் தேவையே முடியாது. ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் 2 பேர் தேர்ந்தெடுக்கிறார்கள். அது ஒரு கூட்டம் தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால் இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு வருடத்தையும் அவரிடத்தில் உள்ள ஒரு குணம் இவர்கள் எத்தனையோ இத்தனானி இல்லா உண்மை அகதியமா வசூல் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு ஆணுடைய குணம் ஒரு ஆண்டு. அது நல்ல குணமாக இருக்கலாம், கெட்ட குணமாக. நாம் யார்கிட்ட சேர்றோமோ அது நல்ல குணம் உள்ளவர்களுக்கு நாம் சேர்றோம் என்று சொன்னால் அது நல்ல விளைவுகளை நமக்கு உண்டாது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா நல்ல நட்புக்கு உதாரணமாக ஹதீஸில் ஒரு செய்தி வருகிறது. கெட்ட நட்புக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்றான். கெட்ட நட்பு என்பது கியாமத்துடைய நாளையில் ஒருவன் கையடிப்பான். வயோம யானல்லாஹி மஅலா யதைஹி. கியாமத்துடைய நாளையில் ஒரு அநியாயக்காரன் கையடிப்பான். அந்த நேரத்தில் அவன் சொல்வான், யா வைலதா லைதனி லம் அத்தகில் ஃபுலானன் கலீலா. இன்னொருடைய நண்பனா ஆக்காமல் இருக்க வேண்டுமே. அவன் நண்பனா ஆக்குறதுனால சிலர் அப்படியே தூங்கி எழுதியான். அந்த படத்தை பார்த்து அற்புதமான படம், உடனே அண்ணால போயிடுவாரு. அப்ப அந்த சவால் கிடைக்குமா இல்லையா? அதற்கான கூடுதல் யாருக்கு மீராக இருக்கிறது. எத்தனையோ சொல்லாத சொல்லுறோம். நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தத்துக்கான நல்ல கருத்துக்கு அப்படியே ஒரு ஆளத்தை சொல்லி நாம கொண்டு வந்தால் அந்த சவால் இருக்கு. அதனால கெட்ட நட்பிற்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் கியாமத்துடைய நாளையில் ஒரு கைவிட்டு இருப்பான். இன்னவர்களை நான் நண்பனா ஆகிவிட்டு வேண்டிய அப்படி ஆக்காத காரணத்தினால் நான் நஷ்டப்பட்டு விட்டேன் என்று சொல்வான். அபூஜஹில் உக்பா 2 பேர் தான் உதாரணம். நீங்க வரலாறு ஏன் சொல்லுமா இருக்கு, நான் ஒரு சொல்லல. அபூஜஹில் உக்பா 2 பேரும் உக்பத்துக்கும் அதிகமாக இருக்கிறானே சமுதாயத்தான். அவங்கள்ட்ட ஒரு விருதுக்கு சொன்ன உடனே விருது வந்தாரு, சாப்பிட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க, நான் விருதுக்கு வரமான ஈமானோட நான் ஈமானோட சொன்னான். சில நேரங்களில் ஹிக்மத்தான பக்குவமான அணுகுமுறைகளின் காரணத்தினால எவ்வளவு அற்புதமான மாற்றங்கள் வந்துடும் தெரியுமா? நேற்று கூட சங்கைக்குரிய நம்முடைய அதற்கு அவர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வரலாறு சொல்லிட்டு இருந்தோம். 2 வாரத்துக்கு முன்னாலே எங்களுடைய நிலையில நான் அனுபவத்தில் வரலாறு சொல்லிக் கொண்டிருந்தேன். விஷயத்தை எல்லாம் பொது இடத்துக்கு சொல்ல வேண்டும் என்று அதற்கு அவர்கள் சொன்னார். மதுரையில் எனக்கு நெருக்கமான ஒரு நண்பர் ஜாமீர் அவருடைய பெயர். 18 வயதில் அவர் இஸ்லாத்தை அறிகிறார். இன்னைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 50 வயசு தாண்டது. கிறிஸ்துவத்தில் ஈடுபாடுள்ள குடும்பம், நல்ல ஈடுபாடுள்ள குடும்பம். 18 வயதில் ஈமான் கொண்டார். நீங்க அப்படி ஒரு நிலையில் ஈமான் கொண்டாங்க குடும்பத்தை விட எங்கேயாவது தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு பெற்றோர்களை விட்டு விடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான். ஆனால் அந்த பெற்றோர்கள் மீண்டும் பிரியும். எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அதனால கணிச்சார பெற்றோருடன் சேர்ந்து இருந்தார். அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் செய்தார். ஒரு கிறிஸ்துவ பெண்ணை நிக்காஹ் செய்ய வந்தாங்க பெற்றோர்கள் சேர்ந்து. அவர் சொன்னாரு, அந்த பெண் வந்த உடனே சொல்லிட்டார், நான் ஈமான் உள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லீமான ஒரு மனிதன். நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி இருக்கிறோம், சேரணுமானால் உடனே ஈமான் வேண்டும். இந்த ஈமான் பற்றி சொல்றார். அவர் சொன்னார், ஈமான் இல்லாதவரை நான் சேரல, ஆனால் ஈமான் உள்ளவன் என்னுடைய மனைவி ஈமான் இருந்தார். நான் ஈமான் அதாவது கல்யாணம் சொல்லிட்ட நேரம் வந்து ரமலான் ஒன்று நேரம் நான் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு நோன்பு வைக்கவில்லை, ஈமான் வாசமாக இருந்தார். ரமலானுக்கு பின்னால் அவங்களுடைய ஈமான் வந்தார். என்னுடைய குடும்பத்தினுடைய தம்பிக்கு நான் ஈமானை சொன்னேன். அவனுக்கு ஒரு கிறிஸ்தவர்களை ஒன்று வச்சாங்க. அதுக்கு பிறகு அவன் அந்த பிள்ளைகளை யாரை செய்து அவனும் அந்த பிள்ளை ஈமான் கொண்டு விட்டார். நாங்கள் 2 பேரும் ஈமான் கொண்டதற்கு பின்னாலே எங்களுடைய தாய் வயதுள்ள நிலையில் இருந்தார். ஈமான் கொண்டதான் தந்தோர கட்ட வயது பற்றி இருப்பார். ஆனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாக சொல்லிக் கொண்டிருந்தோம். இறப்பதற்கு 1 மாதத்துக்கு முன்னால் ஈமான் கொண்டார். 1 மாதத்துக்கு முன்னால், 2 வாரத்துக்கு முன்னால நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம். அந்த நேரத்திலே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியது ஈமான் கொண்டாத ஒரே ஆள் அவருடைய கற்பனாகும். அவர் பக்குவமா சொல்லி ஒவ்வொரு வாரம் சும்மா சொல்லி போவாங்க. கற்பனாக நீங்களும் வாங்க பள்ளி வாங்க வந்து அம்மா கடமைப்படுத்துறாங்க, அவங்களே ஒரு பிரார்த்தனை செய்திருப்பாங்க சொல்லி சொல்லி போவார். ஆனால் ஒரு சும்மா அதை தயாராக இருந்தார். அவருக்கு ஒரு சாதாரணமான நிலையில் அல்ல. அவர் சொன்னார், நான்
நான் கைவா சொல்லி கொடுத்து அவருக்கு சொன்னாங்க. அந்த நேரத்தில் நான் பள்ளிவாசலுக்கு என் பையன் சொல்லிட்டு போயிட்டா 11 மணிக்கு நான் தயாராக இருந்தேன். அதுக்குள்ள நான் பள்ளிக்கு போனேன். பள்ளியை சென்றால் இமாம் அவர்கள் துப்பா ஓதுவதற்காக முன்பு அவர் சொன்ன அனுபவத்தை அவர் சொன்னார். அந்த நேரத்தில் நான் இமாம் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த நேரத்தில் அருகிலே மனைவி எனக்கு பிடித்தமான கலர் சேலையை ஒன்று கொடுத்துட்டு எனக்கு பிடித்தமான ஒரு நறுமணத்தை இந்த நேரத்தில் அல்லாஹ் அனுமதி கேட்டு அம்மா வந்து தெரியும் அவர் சொல்றார். ஆண்டவர்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்டு விட்டு என்னுடைய கணவருக்கும் நல்ல வழியில் சொல்லணுவதற்காக ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்டு வந்திருக்கிறது ஒரு தெரிகிறது. நான் உண்மையிலே அந்த காட்சியை கண்டேன்னு சொல்லும்போது கண்ணீர் விட்டு அவர் அழுதார். உண்மையானவர்களே அவரும் இமாம் 2 வாரத்துக்கு முன்னாள் நடந்தது. அதனால பக்குவமான அனுமதிகளின் காரணத்தினால் உலகத்திலேயே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கப்படலாம். ஆனால் இன்னைக்கு உள்ள இளைஞர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது நம்ம யோசிக்கிறோம். யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, நம்மிடத்துல மாற்றம் ஏற்படுவதற்காக. தங்கை பெரிய சமுதாயத்தில் அவர்கள் தொடர்ந்து இங்கே பயணம் செய்கின்ற நேரத்தில் நான் நேரத்தில் கிளியூர்ல ஓடி இருந்தேன். தராசு பரிசு கேட்டு இங்கே ஓடுறதுக்கு ஆய்வுகளில் போன் சொல்லி விட்டாங்க. அதனால நான் கிளியூர்ல ஓடுறேன். பயணம் செய்யறதுக்காக நாங்கள் வருவேன். அதற்கு அவர் பயணம் செய்து வரும்பொழுது அதற்கு அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லி காட்டக்கூடிய பல செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய உள்ளத்தில் மாற்றம் அவர் நேரடியாக அந்த இன்பத்தை அனுபவித்தார். அவர் சொன்னாரு, நான் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்டேன் இமாம். இன்றைக்குள்ள காலகட்டத்திலே எதுக்காக சொல்லுதான்னு சொல்றேன்னு சொன்னா, ஒரு கூட்டங்கள்ல வந்து நம்மள்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் அதை பேசுவோம். நான் குறைந்துவதற்காக அல்ல, நிறைவானவர்களாக ஆகுவதற்காக. அப்படிப்பட்ட குறைபாடுகளில் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிய அல்லாத யாரையும் குறை சொல்வதற்காக. அருமையான இளைஞர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆற்றலை வலிமையை இந்த தீவின் நேர்மைக்காக நீங்கள் பயன்படுத்தினார். எவ்வளவு மாற்றங்களை சமூகத்தில் இன்றைக்குள்ள நிலைப்பாடு என்பது எப்படி இருக்கிறது? இளைஞருடைய நிலைப்பாடு என்பது எப்படி இருக்கிறது? பொருத்தமில்லாத கூடாத நட்பு, அதை விரிவாக சொல்லுகிறது. நல்ல நட்புக்கு உதாரணம் அடிப்படை வருகிறது. செய்யலாம் அவர்கள் சத்தாவர்கள் எல்லாம் உட்காரோ அதற்கு அடியாசங்கள் ரவியெல்லாம் உட்கார். வேலைக்கு அருமையான மாற்று செல்வங்கள் நீங்கள் அந்த வரலாற்றை எடுத்து படித்துப்பாங்க. பாருங்கள் 2 பேருடைய நட்பு. உமரவியல்லாஹு அவர்களோடு அந்த நட்பு எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கி கொடுத்தது? நல்ல நட்பு எங்கே கொண்டு போய் சொர்க்கம் வரை கொண்டு போய் சேர்த்தது. சொர்க்கம் வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கெட்ட நட்பு என்பது சொர்க்கத்தில் இருந்து ஒரு மனிதனை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய. அதனால யாருக்கு நம்ம பழகிறோம், நம்முடைய நண்பர்கள் யார், அது விஷயத்தை யோசிக்கிறார். மறுவாரா நீதி கல்வி சொல்லாசம் சொல்வார்கள். ஒரு மனிதன் உன்னுடைய நண்பருடைய தீவி இருக்கிறார். உன்னுடைய நண்பரை சொல், உன்னுடைய குறை என்ன நான் சொல்றேன் சொல்லலாம். அது மறுவாரா சொல்வார்கள். யாருக்கு நீங்கள் நட்பு வைக்கிறீர்கள், யோசித்து நட்பு வைக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய தீ, அது உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய எதிர்காலத்திற்கும் சொர்க்கத்திற்கும் உள்ள பிரச்சனைகளை அது ஒன்று சொர்க்கமாகலாம், அது நரகமாகலாம். ஆக அந்த விஷயத்தில் கவனம் என்ன? இந்த இளைஞர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தார். நாம் யாரோட பழகிறோமோ எப்படிப்பட்ட அணுகுமுறைகள் இருக்கிறார்கள். அதே மாதிரி இங்குள்ள நிலைகள்ல குறுகிய காலத்திலே நிறைய சம்பாதிக்க வேண்டும் ஆசை. வாழ்க்கையில் யாரா இருந்தாலும் 3 பருவங்கள் இருக்கும். எந்த காரியத்திலையுமே முதலாவது பருவம் என்னன்னு சொன்னா கஷ்டம் அதிகமா இருக்கும், பயன்பாடு கம்மியா இருக்கும். 2வது கஷ்டமும் பயன்பாடு சமமா இருக்கும். 3வது லாபம் அதிகமா இருக்கும், கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த 2 பருவத்தையும் ஒழுங்காக நடத்தார். இது எல்லாருக்குமே 3வது பருவமே ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறாங்க. கஷ்டமே படக்கூடாது என்ன இருக்கும். சிரமப்படாமல் அதிகமாக சம்பாதிப்பதற்குண்டான ஆசையும் ஏற்றமும் இந்த இளைஞர்களிடத்திலே மிகுதியாக மிகுதியாக. பணம் நல்லதுதான் சொல்லாங்க. நல்ல மனிதனிடத்தில் அந்த பணம் இருந்தது, நல்ல பணமாக இருந்துச்சுன்னா அது பாக்கியமா. மதத்தாவை கொடுங்க, கண்டு நாணயத்தை பணம் தந்தாங்க, மோதத்தை தந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? கௌசல்லாம அதற்கு மனிதர்கள் அருள்பாதம் செய்தான் இமார்களின் கோமான் அறிவாக சொல்வார்கள். உன்னுடைய பணத்தை நீ எதை செலவழிக்கிறாய் என்று சொல், அந்த பணம் எப்படி வந்தது என்று நான் சொல்கிறேன் சொல்றோம். உன்னுடைய பணத்தை நீ எதை செலவழிக்கிறாய் என்று சொல், அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சிருப்பேன் நான் சொல்றேன். அருமையானவர்களே, அதனால நல்ல வழியிலே சம்பாதித்த பணங்கள் தான் நல்ல வழியிலே செலவழிப்பதற்கான
வாழ்க்கையிலே பணம் என்பது தேவை, பணம் தான் வாழ்க்கையினுடைய மொத்த லட்சியம் இல்லை. குறுகிய காலத்திலே சம்பாதிப்பதற்கான ஒரு நேரம். அதாவது பணத்தை உதாரணம் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு நாள் வாங்க சொல்லுவாங்க கனவு கண்டாங்க. இவனு சீரியல் தமிழ்நாட்டில் கேட்டாங்க, வாங்க சொல்ற மாதிரி கனவு கண்டேன். இவனு சீரியல் தமிழ்நாடு இருந்தாங்க, சீக்கிரம் நீங்க அட்டி போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு நாள் வந்து நான் வாங்க சொல்ற மாதிரி கனவு கண்டேன். எல்லாருக்கும் ஒரே விளக்கம் இல்லை, ஒரே கனவு எல்லாரும் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே விளக்கம் இல்லையே. ஒரு ஆள் வந்து சொன்னாங்க, நான் வாங்க சொல்ற மாதிரி கனவு கண்டேன், நீங்க சீக்கிரம் அட்டி போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு ஆள் சொன்னாரு, நான் வாங்க சொல்ற மாதிரி கனவு கண்டேன், உனக்கு ஏதோ ஆபத்து வரும்போது உஷாராயிருந்தா. இவருக்கு ஹஜ் என்ன, இவருக்கு ஆபத்து என்னன்னு கேட்டாங்க. 2010 காமிச்சாங்க. வாக்கின் சின்னாத்தில் ஹஜ்ஜி எழுது கரிகாரன் வாடா சொல்லி வாங்கி இறக்கியம் சொல்லி பரத்தினானி. அங்கே அதான் வார்த்தை வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லப்படுது. அடுத்தான முஅத்தினுல் ஐயத்துல் இல்லத்துல் சாலிஹ். அங்கே அதான் வார்த்தை வருது. அங்கே குற்றத்திற்காக சொல்லப்படக்கூடிய பயன்பாடு, இங்கே அது ஹஜ்ஜிக்காக சொல்லப்படக்கூடியது. ஆட்களை பொறுத்து வித்தியாசப்படும் சொல்லுவாங்க. பணம் அது மாறிடும். எல்லாருக்கும் அது நன்மையா தீமையா என்பது யாரிடத்தில் இருக்கிறது. அது ஹலாலான பணமாக இருந்து நல்ல மனித நடத்தில் இருந்தது என்று சொன்னால் வாங்கி அது விஷயத்தில் ஹலாலா இருக்கணும் யோசிக்கணும். இன்னைக்கு என்ன செய்யறாங்க, வேப்பக்காரத்தை காத்து கசக்குதா, நாய் விட்ட காத்து குறைக்குதா, சீனி விட்ட காத்து இனிக்குதா, அருமையானவர்களை ஹலாலாக பார்க்காமல் நிறைய சீக்கிரமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு பேராசை இன்றைய நிலையில் ஊடுருவிக்கிறது. அது விஷயத்தில் கவனமாக ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய காரியமே அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். والذين كفروا يتمتعون ويأكلون كما تأكل الأنعام والنار. அதனால் அது விஷயத்திலே கவனமாக. அதே போல இன்றைய காலகட்டத்திலே ஆழ்ந்து யோசிக்காது முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை. இவன் கரண்ட் வந்து அந்த ஏக்கரில் போறானா, இவன் அப்படிதான் போயிடும். ஏன்னா அவன் போறான், அது கரண்ட் போகுது, அது போற காரணத்தினால அவங்களால இவன் யோசிக்கிறது. நம்முடைய சாரிகள் வந்த வழியா, நல்லோர்கள் சென்ற வழியா என்றெல்லாம் யோசிக்கவில்லை. ஆழ்ந்து முடிவெடுக்காது அபாயத்திலே போய் விடக்கூடிய அந்த நிலைப்பாடு இன்றைய எழுதப்படுகிறது. சொல்வார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், எழுதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, உலகத்திலேயே ஆக சிறந்த வார்த்தை ஆயத்தை சொல்வார்கள், ஹதீஸை சொல்வார்கள். ரொம்ப அழகான உயர்வான விஷயங்கள், அப்படிப்பட்ட உயர்வான விஷயத்தை சொல்வார்கள். ஆனால் அவருடைய ஈமானம் கொண்டே கிடக்காதுன்னா 10 ஹதீஸ் மனப்பாடல ஹதீஸ் இருக்கா கேட்பான். 10 ஹதீஸ் நீ கூப்பிட்டு நீ ஹதீஸை வெளிப்படுத்த வேற யாரையா வெளிப்படுத்துறியா, இல்லை நான் ஹதீஸை வெளிப்படுத்த ஹதீஸாக வெளிப்படுத்துறா, ஒரு 10 ஹதீஸ் மேலே வந்து சொல்லு. ஒண்ணு இல்லையா, பின்னால எழுத்து இருக்குது, பின்னால எழுத்துக்கள் இருக்கிறது. லட்சக்கணக்கான ஹதீஸை பின்பற்றிய மேதைகள் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பக்குவமான ஒரு வாழ்க்கை, முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அந்த சீடர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து சென்றிருக்கார். ஒரு 10 ஹதீஸ் ஒரு மனப்பாடம் இல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் புரியலாம். இது தாய் அப்படின்னா என்னப்பா, அப்படின்னா என்ன சஹீஹ்னா என்ன, தஈஃப்னா என்ன, ஹஸன்னா என்ன, எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் தெரியுமா, தஈஃப்னா என்ன, ஹதீஸே இல்லாதவாறு நடக்கிறார்கள். ரொம்ப வேதனைப்பட விஷயம். இந்த இளைஞர்கள் விஷயத்தை நாம் ரொம்ப வேதனைப்பட வேண்டும். நான் இங்க ஊருக்கு போயிருக்கேன், ராமநாதபுரம் மாவட்டம். ஊர் பேர தனியா கேட்டுக்காங்க, மாவட்டத்தை சொல்லிட்டு இல்லையா, தனியாக கேட்டு பொது இடத்துக்கு சொன்னா இங்க நேரத்தை பேசிட்டு போனா இன்னைக்கு அது காமிச்சிருக்கிறார் பாருங்க, நேற்று பேசுறது நீ வந்துருச்சுக்கிறார். அந்த ஊருக்காரங்க சட்டை சொல்ல போறான். அதனால ஊர் தனியா வந்து வேலை கேட்டதே சொல்றேன். ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு ஊருக்குள்ள நான் போறேன். அங்க வந்து பேரூராட்சி தலைவர் பேரையும் சொல்லிடுறாங்க, ஊர் பேர இல்லை, சுந்தரம் இருக்கு. பேரூராட்சி தலைவர் பேர் 80 நாள் தனியாக எங்க ஊர்லயும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. பேரூராட்சி தலைவர் சுந்தரம் போட்டிருக்க ஒரு ஆளை கேட்டேன், என்ன விஷயம், உங்களுக்கு முஸ்லீம்கள் தான் இருந்தா கொச்சியில தானே சகோதர சமுதாயத்தில் இருக்கிறார்கள், நீங்க எல்லாருமே அவரை தேர்ந்தெடுத்தீங்களா, என்ன விஷயம் கேட்டேன். சொன்னாங்க முஸ்லீம்கள் 8 பேர் நின்னாங்க, அவங்க ஒரு ஆள் தான் நின்னாங்க, 8 பேர் நின்னாங்க. இந்த சமுதாயத்தை அகழ்வாதாரத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பிரிவினை இயக்கத்தை இந்த இளைஞர்கள் செய்கிறார்கள்.
ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இடையில ஒன்று வந்திருந்தாங்க. அதற்கு இடையில ஒரு வழியும் பதிலாக அவங்கள்ட்ட ஒரு அம்மா வந்து ஒரு மசாலா கேட்டாங்க. நான் தொடர்புள்ள நிலையில ஒரு மையத்தை குளிப்பாட்டலாமா தொடலாமான்னு கேட்டாங்க. தொடர்பு ஆனால் ஒரு மைய குடும்பத்தில் அந்த மையத்தை நான் தொடலாமா குளிப்பாட்டலாமான்னு கேட்டாங்க. அதாவது அவர்களுக்கு 10 லட்சம் அதிகமான பாடம். 10 லட்சம் அதிகம் 10 லட்சம் அதிகமான பாடம். அவங்க சொன்னாங்கன்னா என்னுடைய மாணவர் அவசரம் சொல்றாங்க, சுற்றுச்சூழலை ரொம்ப தேர்ச்சி வச்சாங்க, சட்டக்கலையை தேர்ச்சி வச்சாங்க, அவங்கள்ட்ட வேலை சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த அம்மாவே அவங்கள்ட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி தொடர்புள்ள நிலையில ஒரு பெண் ஒரு மையத்தை தொடலாமா? அவங்க தொடலான்ட்டாங்க. கேட்டாங்க, அவங்க சட்டம் அவங்க போயிட்டாங்க. மாணவரை கொடுத்தாங்க. உடனே சட்டக்கலையே அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டாங்க. இந்த உஸ்தாதை விட நீங்க எனக்கு சொல்லி தந்த அதிகம் தான் ஆதாரம் தான். என்ன அது நான் சொன்னேன், எனக்கும் தெரியல. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்திகாஃப் இருந்தார்கள். அந்த நிலையில வீட்டினுடைய பகுதியில் நம்ம பள்ளி முதல்ல அந்த வீட்டினுடைய பகுதியிலிருந்து அல்லது அந்த இவர் தொடர்புள்ள நிலையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் தலையை செய்து விட்டார்கள், அவர்களை கொடுத்தார்கள். இதுக்கு என்ன சொல்றாங்க, மைய சொல்லலாம் கேட்கல, நீங்க வேற ஏதோ பதில் சொல்லியிருக்கா. அஷ்ரஃபுல் கல்கான படைப்பினங்களில் சிறந்தவர்களான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தொடர்புள்ள நிலையிலே ஒரு பெண் தொடலாம் என்று சொன்னால் மையத்தை தொடுவது தப்பு அல்லன்னு சொன்னார். யா மஅஷரல் ஃபுகஹா நஹ்னு ஸியாபியூன வ அன்துமுல் லதீபா. ஃபுகஹாக்களே, நாங்கள் எல்லாம் மருந்துடைய பெயர் இருந்த கம்பவுண்டர்கள் தான், அந்த மருந்துடைய உபயோகம் இருந்த டாக்டர்கள் நீங்க தான் சொன்னாங்களாம். 10 லட்சம் அதிகம் வந்தாலும் செய்ய 25 மணி வரையும் நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. நேற்று இருந்த கம்பவுண்டர்கள் தான், அந்த மருந்துடைய உபயோகம் இருந்த டாக்டர்கள் நீங்க தான் சொன்னாங்களாம். 10 லட்சம் அதிகம் வந்தாலும் செய்ய 25 மணி வரையும் தாழ்த்தணும். நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. நேற்று பேசுறதும் மறந்துடும், நேற்று பேசுறதும் மறந்துவிடும். உண்மையான இளைஞர்களே, நான் கேள்விக்கான விஷயங்கள்லாம் சொல்லல, எச்சரிக்கையாக இருக்க, கவனமாக இருக்க. நம்முடைய முன்னோர்கள் நடந்து சென்ற பாதை சீதைகளுடைய பாதை, அருளாளர்கள் பாதை, பக்திமான்களுடைய பாதை, நல்லவர்களின் பாதை, மனித வாழ்க்கையை நிம்மதியை தரக்கூடிய பாதை. அதை விட்டு தவறான அந்த பாதைகளை நாம் சென்றுவிடக் கூடாது என்பதற்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். இந்த இளைஞர்கள் இருக்காங்களே, தீர்க்கமாக சிந்திக்காதே, தீவிரமாக சிந்திக்காதே, முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எல்லாத்திலையுமே ஆசிரியர்கள் மட்டுமில்லை, கண்டலும் காதல் அருவி போனது காதல் பண்ணதான் அப்படின்னா ஒரு ஆணை பெரிய பண்ணுறது பெற்றோர்கள் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பின்னாங்க. இன்னைக்கு அப்படியா இன்னைக்கு ஒரு வாழ்க்கை இன்னைக்கு பாருங்க, ஒரு வாழ்க்கை இப்போ 60 வாங்கி மாதிரி என்ன கேட்டா 2 பேர் இறந்துக்கிறாங்க. கண்டதும் காதல் இன்னைக்குள்ள நில மகானந்தா சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை எல்லாம் சீர்குலைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பதை இளைஞர்களிடத்திலேயும் நாம் வெட்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளை இந்த ஊரெல்லாம் பாதுகாத்து நான் சொன்னாலும் கூட சிறிய வயது பெண்கள் நேரத்தில் இருக்கதான் இல்லை. அதை விட்டெல்லாம் நாம் கருத்து நடக்க வேண்டாம். காலத்திற்கு பெரிய ஆபத்து, அந்த போதை வந்துருச்சு கிடைக்காது. ஆபத்துக்கு முன்னாலே மறைந்த சங்கைக்குரிய எஸ்எஸ்கே கலந்தமஸ்தான் அவர்கள், அதற்கு அவர்கள் நானும் நேரில் பேசணும். அதற்கு சொன்னாங்க, நான் அவர்களுக்கு அவசரமா போக வேண்டியிருக்கு, நான் முதல்ல பேசுறது பயிரங்க 2வது பேசணும், நான் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறது கேட்டுட்டே இருந்தேன். அதாவது இந்த வரம்பு மீறி ஓடிவிடக்கூடிய இளை வயசில் இருந்த ஆண்களை பற்றி பேசுறாங்க. அதில் பேசியிருக்கிறார். நான் பேசி முடிச்சு பக்கத்துல இருக்காங்க. இங்க வந்தவங்க யாரும் ஒன்றே சொன்னாங்க, யாரும் சொன்னாங்க. ஏன்னா 2 நாளுக்கு தான் அந்தூர் அப்படி சம்பவம் நடந்தது. இதை குறித்து தான் பேசுறா. இவங்க எல்லாரும் பாதிக்கிறாங்க. வேதனைப்படக்கூடிய சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை எல்லாம் மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இன்றைய சிறிய வயதிலே உள்ளவர்கள் இந்த கால போரையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நிலை இல்லாது, சாலிஹான பெற்றோருடைய ஆலோசனைகள் இல்லாது, அல்லாஹ் சொன்ன மாதிரி பெற்றோர்களை எல்லாம் தூர எறிந்து விட்டு
அந்த கைத்து அழகா இருக்குது. அழகிய லீலாவோட சொந்தம். அழகிய லீலாவோட சொந்தம். மான்கள் அழகா இருக்குது. அந்த மான்களை பார்த்து கேட்கா, மான்களே நீங்கள் அழகாக இருக்கிறீர்களே, என் அழகிய லீலாவோட சொந்தம். அப்படியானால் என் லீலா உங்கள் கூட்டத்துள்ளவா? அப்படி லீலா இருக்கு. இமாம் ஹசன் லீலாவுடைய காலத்தில் வாழ்ந்தால் இந்த கை, இந்த கைத்து நோய் இமாம் ஹசன் காலத்தில் வாழ்ந்தார். நல்ல யோசனை விட இமாம் ஹசன் அவர்கள் கூட சொல்வாரு. இமாம் ஹசன் அவருடைய யோசனை கேட்பாங்க. ஒரு தடவை இமாம் ஹசன் சொன்னாங்க, ஆட்சி பொறுப்பு எங்க கையில வந்துச்சு, சமூகத்தில் பிளவு ஏற்படுத்துறாரு என்பதற்காக நான் தான் செய்யலாம் அவர்களிடத்துல எனக்கு வந்த பொறுப்பை நான் அவங்களிடத்துல விட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, இன்னைக்கு ஆரா செய்யணும் பெரிய தலைவர் சமூகத்திலே இரண்டு கூட்டத்தாருக்கு மத்தியிலே இணக்கம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருப்பார்கள் சொல்லியிருக்கிறாங்க. செய்தி வரும். அதே மாதிரி எனக்கு வந்து அந்த ஆட்சி பொறுப்பை நான் தான் அதற்கு மாறியாளர்களுக்கு விட்டுக் கொடுத்தேன் சொல்லி அதற்கு நாம் ஹசன் இருந்தாங்க. யாரு சொன்னாங்க? சொல்லுங்க, யாரு சொன்னாங்க? கைது சொன்னாங்க. அந்த கைது உடனே சொன்னாங்க, நீ கொடுத்ததுதான் தெரியுதான், மாமியாரை கொடுத்ததை விட லைலாவை கொடுத்தது தான் நல்லா இருந்தது. நீ மாமியாரை கொடுத்ததை விட லைலாவை கொடுத்துருந்தான். இமாம் ஹசன் அப்பதான் பேர் வச்சாங்கன்னா இன்னும் பேர் நான் கைதுன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் அவனோட கைதுன்னு பேர் சொல்ல மாட்டேன். அந்த பதிவும் அவங்க தான் பேர் வச்சாங்க. எனக்கு அர்த்தம் தெரிஞ்சதுதான். கொஞ்சம் வார்த்தையில் திரும்ப போயிடாது. இமாம் ஹசன் தான் பேர் மாற்றம் வந்துருச்சா? இந்த போதை வந்துவிட்டார் என்று சொன்னால் மனுஷாங்க தன்னை குறைவு. இந்த கைத்தினுடைய குடும்பத்தாரர் பார்க்கிறாங்க, இப்படி ஒரு இதயத்துடைய வாயுடைய மந்தை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னு சொல்லி இவரை அளவுக்கு அழைத்து கொண்டு சொல்கிறார். அங்க வாழ்க்கையில பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுவது அதுவா செய்யணும் சொல்லி கைது அளவு இருந்து போனாங்க பெற்றோர்கள். அங்க வைத்து துவா செய்வான். அங்க இருந்து துவா செய்யலாம். இலாஹி துபுது மின் குல்லில் மாசி. அங்க இருந்து துவா வர இலாஹி துபுது மின் குல்லில் மாசி வலாகின் ஹுப்ப லைலாது. யா அல்லாஹ், எவ்வளோ வாழ்க்கையில் பாவம் செய்திருக்கேன், எவ்வளோ பாவம் செய்திருக்கிறது, எல்லா பாவத்தையும் மன்னித்து லைலா விஷயத்தை மட்டும் உன்னை கணிக்கிறாரு. இந்த போதை மனதில் ஏறிவிட்டார். அருமையானவர்களே, இளைஞர்களே, நான் உங்களிடம் சொல்கிறேன், காதல் போதையானாலும் சரி, உலகத்திலே தீர்க்கமாக முடிவெடுக்க தெரியாமல் மார்க்கத்தினுடைய நல்வழியிலே நடந்த அந்த தீரையினுடைய வழியில்லாமல் எங்கோ கொண்டு போய் தன்னை ஆழ்த்திக் கொள்ளக்கூடிய அந்த போதையாக இருந்தார். கவனமாக இருக்கிறது. இளமையான வயசுகளிலே தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்குண்டான ஒரு நிலைப்பாடு இல்லை. அவன் நண்பன் போறான்னு சொன்னா, இவன் போறான்னு சொன்னா, அவனால்தான் செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அது விஷயத்தில் கவனமாக இருக்கிறேன். நான் ரொம்ப பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, நான் ரொம்ப போக அருமையான சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் அதற்கு வழிகாட்டி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இளமையான வயதிலே ஒழுக்கத்தோடு, உயர்ந்த பண்புகளோடு, நல்ல குணத்தோடு, இளைஞத்தோடு வாழ்ந்தார். ஏன்னா அந்த காலம் அது பாக்கியமானதாக இருந்துச்சு சொன்னா கடைசி காலமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அல்லாஹ்வுடைய இளமையான மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை முழுவதும் இளைஞர்கள் தான். ஆனா அத்துபாக்கும் அகசாக்கும் இல்லாய் அகசாக்கும் இல்லாய் அத்துபாக்கும் இல்லை அவசரமாக உலகத்தில் நான் தான் இளைஞர்கள் உள்ளவர்களிலேயே மிக மிக இளைஞர்கள் நான் தான் சொன்னாங்க. எந்த நேரத்திலும் அதை ஊட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய அடிபடுவது தவறு இல்லை. இளைஞத்தை ஊட்டுவதற்கு தவறே இல்லை. பிரபலமான ஒரு அதிகம் தான். ஒரு நாள் அப்படி நாயகம் சொல்லாத ஒரு சபையில கேட்டாங்க, எவனுக்கு சென்று அங்கே உள்ள மக்களுக்கு அதிகாரம் செலுத்தி மாற்றத்தை அவர்களுக்கு போதிப்பதற்கு உங்களை யாராவது போவது தயாரான்னு கேட்டாங்க. அந்த கூட்டத்தில் இருந்து இந்திய அவங்க எடுத்துச்சாங்க. நீங்க அனுமதிச்சா நான் போறேன்னு சொன்னாங்க. சொல்லாத உடனே பதில் சொல்லணும். போங்கன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லல. போங்கன்னா அனுப்பிச்சு வைக்கணும், வேண்டாம்னு அதுக்கு காரணம் சொல்லணும். அந்த காரணம் இப்ப ரகசியம் வெளிப்படுத்தக்கூடாது. அதனால சொல்லாத அமைதியா இருக்காங்க. உடனே சிந்திக்குள்ள நாம போறது சொல்லாத விரும்பல போய் தெரியுது, அவங்க உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து எழுதாங்க செய்யணும். அமிர்த சத்தாம அவர்கள் நான் இங்கே நாங்க சம்பாதிச்சா நாங்க அனுமதித்தா நான் போறேன்னு அவங்க சொன்னாங்க. சொல்லாத அவங்களே விஷயத்திலே ஒன்றும் சொல்லல. ஒரு நாள் விஷயத்திலே போங்கன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லல. போங்கன்னு அனுப்பிச்சு வைக்கணும், வேண்டாம் காரணம் சொல்லணும். அந்த காரணத்தை இப்ப வெளிப்படுத்த
கேட்டு வந்து சொன்னாங்க, நாளைக்கு நான் போறதை என் தாயார் விரும்பலன்னு சொன்னாங்க. என் தாயார் விரும்பலன்னு சொன்னாங்க. ஈமானுள்ள பெண்மணி தானே ஏன் வேணாம்னு சொல்றாங்க, அவங்க கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அழைத்து வரப்பட்டார்கள். காரணம் கேட்டால், அல்லாஹ்வுடைய ஹபீபே, உங்களுடைய திருமுகத்தை என்னுடைய மகன் பார்த்துக் கொண்டிருக்கும் காரணமெல்லாம் என்னுடைய மகனின் ஈமான் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். உங்களை பிரிகிற காரணத்தினால் என்னுடைய மகனுடைய ஈமான் குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்று பயந்துதான் வேண்டாம்னு சொன்னேன். சொன்னாங்க, இல்லை இல்லை, அவர்களை கொண்டு எங்களுக்கு பெரிய மாற்றம் உண்டாக இருக்கிறது. அல்லாஹ் அதை கொண்டு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாட்டை உண்டாக்க போகிறான். அவரை நீ அனுப்பிச்சு இந்த அளவுக்கு யாரையும் அனுப்பி இருக்கிறது. அதிக ஓதைகள் ஒரு மாணவர்கள் ராஜ்யமும் ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்சி கத்த ராணிலி அதற்கு நாம் மாணவர்களான வாகனத்தை அமர்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு கீழே நடந்து வருகிறார்கள். அந்த வாகனத்தை பிடித்துக் கொண்டே அவர்களுக்கு பல விதமான உபதேசங்களை செய்தார்கள். அதற்கு நாம் மாணவர்களான அவர்களுக்கு ஸல்லல்லாஹு என்னென்ன உபதேசம் செய்தார்கள் என்று ஒரு சிறு விசாராவே இருக்கு. ஒரு விசாராவே போட்டுக்கிறாங்க. நிறைய உபதேசங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். மக்களிடத்தில் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் பல உபதேசங்களை செய்து வந்த சொன்னார்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்தது. சரி, நான் மாதம் அவங்க பார்த்து சொன்னாங்க, அசா அல்லா தல்கானி வாடாமி ஒரு ஆண்டக்கான் தமிழ் மஸ்ஜிதி ஒரு கபரி இதற்கு மாதவர்களே, நீங்களும் நாம் சந்திக்கும் கடைசி சந்திப்பு